டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிடம் என்ற யூடியூபிலே உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். 2019 வாக்கியப்படி பிப்ரவரி 13 அன்று, திருக்கணிதப்படி மார்ச் 7 இந்த ராகு கேது பெயர்ச்சி ஏற்படுகிறது. பொதுவாக 18 மாதங்களுக்கு ஒரு தடவை இந்த ராகு கேது பெயர்ச்சி நடந்து கொண்டே இருக்கும். இப்பொழுது ராகு கடகத்தில் இருந்து விலகி மிதுனத்திலும், கேது மகரத்தில் இருந்து தனுசிலும் பரிபாலனம் செய்ய இருக்கிறார். மிதுன ராசியை சார்ந்தவர்கள் யார் யார் என்று பார்த்தால், மிருகசீரிடம் 3, 4, திருவாதிரை 1, 2, 3, 4, புனர்பூசம் 1, 2, 3 ஆகிய 9 பாதங்களை அடங்கியதுதான் மிதுன ராசி. இந்த ராசிக்கு வாக்கியப்படி இந்த ராகு கேது பெயர்ச்சி பிப்ரவரி 13 அன்றும், திருக்கணிதத்தின்படி மார்ச் 7 இந்த ராகு கேது பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. இப்பொழுது இந்த மிதுன ராசிக்கு ராகுவும், தனுசு ராசிக்கு கேதுவும் இடம்பெயர உள்ளதால் 1, 7 என்ற நிலையிலே இவர்களுடைய பெயர்ச்சியானது இயங்கத் தொடங்குகிறது. மிதுன ராசியோ அல்லது லக்னத்தை சார்ந்தவர்களோ என் அனுபவத்தை பார்க்கும் பொழுது கணக்கு போடுவதில் இவர்கள் கில்லாடிகள். பிறரை மிக சுலபமாக கணக்கு போடுவார்கள், ஆனால் இவர்களை கணக்கிட முடியாது. ஏனென்றால் ஜோதிடம் இயற்கையாகவே இவர்களுடைய இரத்த சுற்றோட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கும். அப்பொழுது இந்த மிதுன ராசிகாரர்கள் தங்களுக்கு வருகின்ற அபாயத்தை மற்ற ராசிக்காரர்களை விட அதிகபட்ச மோப்ப சக்தி உடையவர்கள். புரிந்து கொண்டு, அறிந்து கொண்டு, தெரிந்து கொண்டு, அதற்கு இணங்க நடந்து கொண்டு தங்கள் வாழ்க்கையில் வெற்றியை இவர்கள் பெற்று விடுவார்கள். அதனால் லக்னத்திலே வருகின்ற, அதாவது ராசியிலே வருகின்ற ராகு பெரிய தாக்கத்தை இவர்களுக்கு ஏற்படுத்த மாட்டார். இந்த ராசியை சார்ந்த மீடியா பெர்சன், பிரஸ் பெர்சன், வங்கி பணியிலே இருப்பவர்கள், ஆசிரியர் பணியிலே இருப்பவர்கள், ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ற பகுதியிலே இருப்பவர்கள், ஜோதிடர்கள், ஆன்மீக விற்பனர்கள், மேலும் ஜட்ஜஸ் என்று சொல்லப்பட்டவர்கள், IAS IPS உள்ளவர்கள், ஆடிட்டர்கள், பெரிய பெரிய டாக்டர்கள், வக்கீல்கள், நீதிபதிகள், இந்த ராசியை சார்ந்த கலைத்துறை சார்ந்தவர்கள், அரசியல்வாதிகள், மாணவ மணிகள், இவர்களுக்கு பெரிய வரப்பிரசாதம் என்னவென்றால், நாலேஜ் இஸ் பவர் என்று கூறுகிறார்களே, புத்திமானே பலவான் ஆவான் என்பது என்னுடைய நடைமுறை வாழ்க்கையிலே கண்டு இருக்கின்றேன். இந்த லக்னத்தில், அதாவது இந்த ராசியிலே வருகின்ற ராகு ஏறத்தாழ 18 வருடங்களுக்கு பிறகு, அதாவது சிம்மத்திலும் கடகத்திலும் கடந்து இவர்களுடைய ராசியிலே வரும்பொழுது பல விதமான உலக மாற்றங்களுக்கும் இவர்களுக்கும் மாற்றங்கள் ஏற்படும். இருந்த போதிலும் கூட இவர்களுடைய கூட்டாளிகள் விஷயத்திலே, கணவன் மனைவி அந்த ஒற்றுமை விஷயத்திலே, பாக பிரிவினையிலே மற்றும் கூட்டு வியாபாரத்திலே, கூட்டு குடும்பத்திலே இருப்பவர்கள்
கவனமாக இருந்தால் இவர்களுக்கு பல மங்களகரமான காரியங்கள் இந்த 18 மாதங்களிலே நடக்க இருக்கிறது. எப்படி என்றால், திருமண பேறு இல்லாதவர்களுக்கு ராகு அவர்களுக்கு வாய்ப்பை கொடுப்பார். குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு ராகு வாய்ப்பை கொடுப்பார். வெளிநாட்டு பயணம், உள்நாட்டு பயணம், பயணங்களால் செலவு, அதே நேரத்தில் வரவு, இதை பகிர்ந்து இந்த பெயர்ச்சியானது கொடுக்கும். அதில் சிறிதளவும் மாற்றம் இல்லை. 65 விழுக்காடு, 65% இந்த மிதுன ராசியை சார்ந்தவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தான். நாம் பொதுவான கணக்கை எடுத்துக்கொள்ளக் கூடாது. ஏனென்றால் இப்பொழுது நான் சொல்லுகின்ற இந்த பலாபலன்களே கோச்சாரத்தின் அடிப்படையிலாக சொல்லுகின்ற பலாபலன்கள். உங்கள் ஜென்ம ஜாதகம் என்பது வேறு, உங்களுடைய பிறவி ஜாதகம் என்பது வேறு, உங்கள் வீட்டிலே இருக்கின்ற ஜாதகங்கள் என்பது வேறு. இதையெல்லாம் பார்த்த பிறகுதான் ஒரு நிரந்தர முடிவு, நிரந்தர கணக்கு, நிரந்தர, அதாவது ஒரு முழுமையான அந்த பிரடிக்ஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஜோதிடத்தை முன்கூட்டி சொல்வதற்கு இவ்வளவு ஜாதங்கள் வேண்டும். ஏனென்றால் கோச்சார ரீதியாக பார்க்கும்போது 30%, தசாவை பார்க்கும் பொழுது 70% என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக மொத்தத்திலே இந்த ராகுகேது பெயர்ச்சி முழுக்க முழுக்க உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய நல்ல காரியங்களில் இதில் செய்து வெற்றி பெறுகின்ற சூழ்நிலையை நீங்கள் எட்ட வேண்டும் என்றால், ஒரு முறை நீங்கள் பிள்ளையார்பட்டிக்கு சென்று அங்கு இருந்து விபூதியை பெற்று, அபிஷேக விபூதியை பெற்று தினசரி உங்கள் நெற்றியிலே வைத்து வர, கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும். வலிமையான வினை கூட கணபதி என்ற பெயரை சொல்ற மாத்திரத்திலே அடங்கிவிடும், ஒடுங்கிவிடும், அப்படியே ஓரம் கட்டிவிடும். கணபதி என்றிட காலனும் கை தூவார். யார் மீதும் விருப்பு வெறுப்பு இல்லாத ஒரு கல் இதயத்தை பெற்ற அந்த யமதர்ம ராஜனே உங்களை பார்த்து நடுங்கி போய்விடுவான். இந்த மந்திரம் அப்படிப்பட்ட கணபதி என்றிட காரியமே ஆதார், கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்ற இந்த திருமூலர் மந்திரத்தை அடிக்கடி நீங்கள் சோர்வாக இருக்கும் பொழுது உங்கள் மனதை பலப்படுத்தி கொண்டால் இந்த பெயர்ச்சி ஒரு அருமையான பெயர்ச்சி என்றுதான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. என்னுடைய அன்பான யூடியூப் நேயர்களே, இதிலே வருகின்ற அந்த பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யலாம். அதிலே வருகின்ற பதிவுகளை அப்டேட் செய்ய நீங்கள் அந்த பெல் பட்டனை பிரஸ் செய்யவும், மற்றும் உங்களுக்கு, உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் இதை ஷேர் செய்து உங்களுடைய கமெண்ட்டையும் எனக்கு சொன்னால் மேற்கொண்டு வருகின்ற பதிவுகளிலே என்னுடைய விளக்கத்தை நான் உங்களுடைய ஆசைக்கு தகுந்தாற் போன்று பூர்த்தி செய்ய கடமைப்படுகிறேன்.